தனிப்பட்ட நபருக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள விஷயம். ஒரு அடியான் பாவம் செய்வதும் அவன் பாவம் செய்யாமல் இருப்பதும் அது அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த ஒரு மனிதன் அதிகமாக பாவம் செய்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் ரிஸ்கை தடுத்து வச்சிருவான். அல்லாஹ் நினைச்சு வச்சிருப்பான். இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா, இவனுக்கு இந்த அடியானுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் அவனுடைய வருமானத்தை அல்லாஹ் கொடுக்கலான்னு நினைச்சு வச்சிருப்பான். இந்த ஹதீஸினுடைய கருத்து இதுதான். கொடுக்கணும்னு நினைச்சு வச்சிருக்கான். இந்த அடியான ஒரு பாவத்தை போய் செய்யறான். அந்த பாவம் அல்லாஹ்விற்கு வருத்தத்தை ஏற்படுத்தும். அல்லாஹ் பாவம் செய்யக்கூடிய அடியானை பார்த்து கோபப்பட மாட்டான், வருத்தப்படுவான் அல்லாஹ். அதுக்கு பின்னாடிதான் கோபம். அந்த பாவம் அந்த அடியான்ட்ட மிகைக்கும் பொழுது அல்லாஹ் கோபப்படுறான். அப்ப அல்லாஹ்வினுடைய அந்த பாசத்திற்கும் அல்லாஹ்வினுடைய அந்த கருணைக்கும் இல்லாத ஒரு நிலையில அவன் பாவம் செய்தவன் ஆயிட்டான் அப்படின்னு சொன்னா அந்த ரிஸ்க் அல்லாஹ் தடுத்து வச்சிருவான்.